ஹே க்ளவுடிஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ, நான் அதுக்கு மேலே எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ, அதாவது vlog வீடியோ தான். என்ன vlog எங்கே போகலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஓல்டு வீடியோஸ், அதாவது நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. சம்மர் ஹாலிடேஸ் விட்டு நீங்கள் எங்கேயுமே போகலையா, ஏன் வீடியோ போடலையா இல்லைனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த நம்மளோட மைல் ஸ்டோன் வந்து 500 வரப்போகுது. 410 வந்து வந்துருச்சு. ஒரே நாளில் வந்து 402லேருந்து 410 வந்துட்டோம். ஸோ நம்மளால் கண்டிப்பாக முடியும் 500 வரதுக்கு. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணது May 7 வந்து கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். பட் May 7 வந்து நம்ம நம்மளுக்கு என்ன நேரம் அப்படின்னு தெரியல, இ பாஸ் வந்து போட்டுட்டாங்க. June 30 வரைக்கும் இ பாஸ் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி இ பாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி இ பாஸ் எடுத்துட்டோம். 14 to 16 வரைக்கும் எடுத்திருக்கோம். 16 வந்து நம்ம கிளம்பி வந்துடுவோம் கோவில்பட்டிக்கு. 16 அங்கே பாதி நாளிலே ஒரு மதியானமே இங்கே கிளம்பி வர மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். அது என்னன்னு தெரியல, அங்கே போய் தான் தெரியும். இன்றைக்கி வந்து 13 நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். 13 வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ஷார்ட்ஸ் அப்படின்னா, நயாசினமைட் ஆசிடெல்லாம் இப்போவே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸு. ஏன்னா எனக்கு என்ன வீடியோ போடனே தெரியலை, எந்த கண்டென்ட் போட எதுவுமே எனக்கு தெரியலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஒரு வீடியோவில் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் கொடுக்க முடியலை. அதனால ஷார்ட்ஸ் மூலமாகவே கொடுத்துட்டேன். அதனால வந்து May 14 to 16 போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது May 14, நான் எடுத்துகிட்டு இருக்கிறது May 13 எடுத்துகிட்ருக்கேன். May 13 நைட் வந்து நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு காலைங்காத்தால் ஒரு 4 மணி 3:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு கடகடன்னு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் வந்து இருக்குது. எந்த அளவுக்கு அது நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியலை. அது நீங்கள் அடுத்த பார்ட் 2ல் வந்து பார்ப்பீங்க. பார்ட் 1, அதாவது இந்த வீடியோவில் வந்து நான் வந்து நைட் வரைக்கும் தான் காமிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு எடிட் பண்ணுற வேலை இருக்குது. ஏன்னா இது எடிட் பண்ணால் தான் என்னால் May 14 உங்களுக்கு வந்து போட முடியும், இல்லைன்னா என்னால் போட முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால் நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கவர் பண்ணி முடிச்சிடலாம் வீடியோவை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து மீதியெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி காலையில் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியும் நேற்று வச்சு கறி குழம்பு நிறையவே இருந்தது. அதை வந்து கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா உளுந்த வடை வந்து வெளியில் எப்போயுமே உளுந்த வடை பருப்பு வடை அந்த மாதிரி வாங்குவோமா, அது வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாவோட சாரீஸ் மட்டும் கொஞ்சம் வந்து காய போடுறதுக்கு இருந்ததுனால அதை மட்டும் காய போடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அதில் மீன்வாயில் டைகரை பார்த்து அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த விளக்கமாறு இருக்குல்ல, அதுதான் அவனுக்கு வந்து தலைவாணி, அது மேலே தான் தலையை வச்சு தூங்குவான். நாங்கள் வந்து அதனால் காய போடுறதுக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நேற்றே வந்து துவைச்சி காய போட்டு அது காஞ்சிடுச்சு. அதனால் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து வேலை. இது எந்த வேலையுமே எனக்கு கிடையாது. அதனால நான் சும்மா தான் இருந்தேன். மீன்வாயில் வந்து எங்கள் வீட்டில் இதான் மாம்பழ செடி, அதாவது போன வருஷம் வந்து சீசனில் வந்து வச்சது, அது ஓரளவுக்கு வளர்ந்துடுச்சு. இதை வந்து இன்னொரு இடத்துல பிளான் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு மரம் மாதிரி வளர்ந்து மாங்காய் எல்லாமே காய்க்கும். மற்றபடி இதிலெல்லாம் மரம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் செடி, அதாவது குட்டி நெல்லிக்காய் வரும்ல, அந்த செடியுமே எங்கள் வீட்டில் இருக்குது. அது வந்து யாரோ ஒரு கல்யாண வீட்டில் வந்து கொடுத்தாங்க. அதாவது ஒரு பேக்கெட்டில் பிளாக் கலரில் ஒரு இது வச்சுருக்கோம்ல, அதில் எடுத்துகிட்டு வந்தது. அது நல்லா பெருசாக வளருது. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் கண்டிப்பாக மரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு லவ் பேர்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ 5 லவ் பேர்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது தான் பார்த்தேன். எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. பார்த்தா முட்டை இருந்தது அந்த கூடில். எனக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முட்டை இருந்தது. எனக்கு பயங்கர ஷாக். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஏற்கனவே வந்து எங்கள் வீட்டில் 6 முட்டை கிட்ட போட்டுது. 6 முட்டையுமே வந்து இதாகிடுச்சு. பார்த்தா இப்போ திடீர்னு முட்டை இருந்தது. அதுக்கப்புறமா சரி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம டைகர் குட்டியை சின்ன வயசில் தானே காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கலான்னு பார்த்தா அவன் மதிக்கவே இல்லை. அவனோட பேர் டைகர்னுனா, நம்ம டைகர்னு கூப்பிட்டா எப்போயாவது திரும்புவான். ஆனால் பிஸ்கெட்டுன்னு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பிக்கிட்டே இருப்பான். பிஸ்கெட்டுன்னு கூப்பிட்டா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். பிஸ்கெட்டுன்னு கூப்பிட்டா உடனே திரும்பி பார்ப்பார். சரி, ஆனால் டைகர்னு நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் மதிச்சு திரும்ப மாட்டான். பிஸ்கெட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும். மேரிகோல்டு பிஸ்கெட் தான் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா அதுதான் சுகர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டாக்ஸ்க்கு கொடுக்குறது அது கொஞ்சம் ஓகேவாக இருக்கிறதுனால அது வந்து வச்சுருப்போம். பார்த்தீங்களா, பிஸ்கெட்டுன்னு கூப்பிட்டோடனே திரும்பி பார்ப்பான். ஏன்னா வந்து அவ்வளோ திமிர ஆகிப்போச்சு, நம்மளே மதிக்க மாட்டேங்கானா பார்த்துக்கோங்களேன். இந்த ஷூ வேறு இதை தான் போடணும் அப்படின்னு தனியாக வச்சுருந்தேன் தொடச்சி.
என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே சார்ஜில் போட்டு எடுத்தாச்சு. ஃபோன் சார்ஜ் பண்ணியாச்சு. வாட்ச் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. எல்லாத்தையும் சார்ஜில் போட்டு எடுத்து பக்காவாக இருக்கணும். நான் போட போகிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். மற்ற ஐட்டம்ஸ் தவிர ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வந்து தனியாக பேக் பண்ணி வச்சுருந்தேன். மீன்வைல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை போடுறதுக்கு வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும். இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஸோ அப்போலேருந்து நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எடுக்கவே முடியலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரில, கேமரா ஃபால்ட்டாக என்னென்னு. கேமரா வந்து இட் இஸ் நாட் allowing you to get inside என்னமோ வந்துட்டே இருந்தது. நானும் என்னென்னமோ பண்ணி ஃபைனலி வந்தாச்சு. இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 5:54 ஆகுது. நான் ஒரு நல்ல குட்டி தூக்கம் போட்டேன். அவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருக்குது இங்கே கோவில்பட்டியில். ஃபுல்லாக வந்து ஊட்டி அந்த கொடைக்கானல் ரேஞ்சில் வந்து இருக்குது. அப்படியே வந்து டெம்பரேச்சர் கம்மியாகிட்டு ரொம்ப குளிராக இருக்குது. இன்றைக்கி மழையும் ரொம்ப பெய்யலாயிட்டு சாரல் மட்டும் தான் விழுந்தது. ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்குது கிளைமேட். நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் தூக்கம் வந்துருச்சு. நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டே இருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணுறேன், கிளிப்பிங்கில் ஆட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்க அப்போலேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். வரவே இல்லை. எப்படியோ ஃபைனலி வந்துருச்சு. ஸோ நான் ரொம்ப பயந்துட்டேன், ஏன்னா இதை வச்சு தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நைட் என்ன பண்ணலாம், ஏன்னா மதியானம் ஃபுல்லாக நான் உட்காந்து வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் உதவி செய்ய வேண்டியது இருந்தது எங்கள் வீட்டில். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நைட் இன்னும் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து இந்த சின்ன சின்ன ஐட்டம் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட், அதுக்கப்புறம் சோப், அந்த மாதிரி இதெல்லாம் நாளைக்கு காலையில் தான் நம்ம பேக் பண்ணோம். ஏன்னா 3:30 நம்ம எந்திரிச்சு கிளம்புறோம் அப்படின்னா எந்திரிக்கலை. நான் நைட்டு ஃபுல்லாக ஃபன் பண்ணலான் இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ஆட் முடிஞ்சால் நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதனால் குளிக்கணும் அப்படிங்கும் போது இதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக வந்து காலையிலே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. சோப்பு வேறு நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் தெரியாமல். அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இங்கே மேலே. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, அவ்வளோ கிளைமேட் செம்ம குளிராக இருந்தது, வேறு லெவல். ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பேக் பண்ணியிருக்கேன்னா ஸ்மார்ட் வாட்சோட அந்த சார்ஜர் வந்து பேக் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்மார்ட் வாட்ச் 2 டேஸ்க்கு மேலேயே தாங்கும், பட் இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜரும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரன்ச்சி ஒன்று காமிச்சிருந்தேன்ல, அதுவுமே உள்ளக்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பவுச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பேஸ்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க ஒரு சோப் மட்டும் இருக்குது. ப்ரஷ் பேஸ்ட் நாளைக்கு காலையில் எடுத்து வைக்கணும். ஃபைனலி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு கடைசி ஒரு எண்டு கார்டு வந்து கொடுத்துடலாம். ஏன்னா நான் நினச்சது 5-6 நிமிஷம் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எடிட் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கேன் 8 நிமிஷம் கிட்டே வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வராது அப்படின்னு நான் இந்த வீடியோக்கு வந்து எண்டு கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் பேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நீங்கள், ஏன்னா கொஞ்சம் அப்படியே காமிச்சிருந்தேன். கிளாத்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்சுக்கான அந்த சார்ஜர் ஒயரு, அதுக்கப்புறம் ஃபோனுக்கானது தனியாக எடுத்து வைக்கணும். அது காலையில் தான் எடுப்பேன், ஏன்னா நைட்டு சில பேர் சார்ஜ் போடுவாங்க. அதனால் வந்து காலையில் தான் நான் எடுக்கணும். அதுக்கப்புறமா வேறு இன்னும் நிறைய வச்சுருந்தேன். சோப்பு, அதுக்கப்புறம் சோப்பு வந்து 2 சோப் இருக்குது. நான் இது நம்மளோட இங்கே கொண்டு போகிறதுக்கு நான் தனி சோப்பு எடுத்திருக்கேன். அங்கே பாத்ரூமில் தனி சோப்பு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு இப்போவே எடுத்து வச்சுட்டேன் அதெல்லாம். ஸோ ப்ரஷ்ஷு, பேஸ்ட் அதெல்லாம் வந்து எடுக்கணும். அது நாளைக்கு காலையில் நம்ம குளிச்சதுக்கப்புறம் எடுக்கணும். நாளைக்கு காலையில் வர vlog வந்து நான் பார்ட் 2 போடுறேன். அது எப்போ போடுறேன்னு எனக்கு சரியாக தெரியல. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். until then thanks for watching, see you, tada, bye bye. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.